ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி ஈவினிங் அண்ட் ஹாப்பி வீக்கெண்ட் கூட. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக மகாநதியை பற்றி பேசல, பட் ஃபைனலி ஒரு அப்டேட் வந்துச்சு. நம்ம விஜய் சைட்லேருந்து ஒரு அப்டேட்டும் 2 நாளாக ஷேர் ஆகலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலி வந்தாச்சு. எஸ், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பன்னட் யூடியூப் சேனலில் நம்ம சாய் பிரமோதிதா சிஸ்டர் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் சொல்லிட்டு அவங்களோட கேங் எல்லாருமே வந்து அசம்பிள் ஆவாங்க. ஸோ அதில் நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு பார்ட் ரிலீஸ் ஆச்சு, பட் அதை நான் இன்னும் பார்க்கல. பட் இந்த வீடியோ நான் இமீடியட்டாக ரிலீஸ் ஆன உடனே பார்த்துட்டு சுவாமி ஏன் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வரல அப்படின்ற கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சராக தான் இந்த வீடியோவை அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் அவங்களுடைய கேங் மெம்பர்ஸ் எல்லாருமே இருந்தாங்க, எக்ஸப்ட் சுவாமி மட்டும் இல்லை. ஸோ சுவாமி ஃபேன்ஸ் சொல்லவே தேவையில்லை. அந்த லாஸ்ட் வீடியோவுக்கு வந்து சுவாமி ஏன் வரல, சுவாமி ஏன் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து அவங்க யூடியூப் சேனலில் இருந்திருக்கு. ஈவன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட அவங்க வந்து அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான பதிலை நீங்களே சொல்லுங்கள் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி வந்து ஒரு நிமிஷம் வீடியோ வந்து பேசியிருந்தாங்க. ஸோ நான் ஏன் வரல, மிஸ் பண்ணிட்டேனே, அவ்வளோ ஃபண்டை மிஸ் பண்ணிட்டேனே, பட் கண்டிப்பாக நான் அடுத்த வருஷம் வருவேன், வந்து ஃபர்ஸ்ட் ஆளாக வந்து நான் கலந்துப்பேன். ஸோ எல்லாரும் மறக்காம மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பிரவீன் பன்னட்டை வந்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா அடுத்த முறை மிஸ்டர் விஜய் வந்து கலந்துக்கிட்டு ஃபன் பண்ணுவான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு நோட் பண்ணதை விட அவருக்கு எந்த அளவுக்கு பியர்ட் வளர்ந்துருக்கு, நம்ம விஜயா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வராரா அப்படின்றது தான் நோட் பண்ணேன். ஃபேஸ் கூட கொஞ்சம் பப்ளியாக தான் இருந்துச்சு. நல்லா தூங்கி எழுந்திரிச்சாங்களா என்னென்ன தெரியல, பட் எனிவேஸ் ரொம்ப சாமிங்காக இருக்காங்க. உண்மையாகவே இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து இந்த இயர் வந்து எண்ட் ஆக போகுது. அடுத்த ஷெடியூல் வந்து ஒரு 3 to 4 டேஸில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இன்னைக்கோ இல்லை நேற்றுக்கு எடுத்த வீடியோவாக தான் இருக்கணும். ஏன்னா பியர்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே வளர ஆரம்பிச்சிருக்கு, அதாவது லைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. பட் இது போதும், நமக்கு ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கு. விஜய் ஃபேன்ஸோடைய அந்த புலம்பல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு குட்டி பதில் கிடைச்ச மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த ஒரு குட்டி வீடியோல இருந்து நமக்கு வந்து அவருடைய ஃபேஸ் கரண்டா என்ன கண்டிஷன்ல இருக்கு, பியர்டு என்ன கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி, பட் நம்ம ரொம்ப டீப்பா வந்து இந்த விஷயத்த ரொம்ப வந்து எப்படி சொல்றது ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஏன் விஜயோடைய லுக் இப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு, அச்சோ விஜய் மாதிரியே இல்லையே, ஏதோ போலீஸ்கார் மாதிரி இருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. பட் அதுலயும் நல்லா தான் இருந்தாரு, பட் இருந்தாலும் நம்ம விஜய் அளவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் லுக் வந்து வந்தாச்சு. நம்ம லக்ஷ்மி பிரியா சைட்ல இருந்துமே அழகா பியூட்டிஃபுல்லா சாரில ஏதாவது போட்டோ ஷூட் வரப்போதான்னு தெரியல, அவங்களுடைய போட்டோகிராஃபர் வந்து இந்த பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வருஷத்தோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் அப்படின்னு போட்டுமே ஒரு தம்பி, அவங்களுடைய பிரதர் மாதிரியான ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிறைய பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பிக்சரே வந்து எல்பியோட எடுத்துக்கிட்ட ரீசெண்ட் அந்த அண்டாக்கா கசம் ஷோ அப்போ எடுத்துக்கிட்ட பிக்சரை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கையில் ஏதோ பிரேஸ்லெட் மாதிரி அவங்க வந்து போட்டு விடுறாங்க போல, அந்த வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.